தம்பி, நீங்க பாட்டுக்கு போறீங்க வரீங்க, போன் எடுத்து பண்றீங்க, திரும்ப வரீங்க போறீங்க, போன பண்றீங்க, எதுவும் நடந்த பாடு இல்லையே. ஆமா, உங்க அம்மா அப்பா எப்பதான் வருவாங்க அதை சொல்லுங்க முதல்ல. கிறிஸ், என்னடா ஆச்சு? போன் எடுக்கல தாத்தா. ஒருவேளை கிட்ட வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், அதான் போன் எடுக்க மாட்டாங்க. ஏங்க ரெண்டு பேரும் இதத்தான் வந்ததுல இருந்தே சொல்லிட்டு இருக்கீங்க. கனகா, கொஞ்சம் இரு. அதான் வந்துருவாங்கன்னு சொல்றாங்கல்ல, கொஞ்சம் பொறுமையா தான் இரு. ஏமா வினோதினி, நாம வேணா கொஞ்ச நேரம் அந்த பக்கமா போய் உட்காரலாமா? வந்துருவாங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். சும்மா இருந்தா எப்படி? நமக்கு வேற வாய் நம்ம இருக்கு. எதையாவது ஆரம்பிப்போம். ஏங்க, அந்த தம்பியை தானே அன்னைக்கு அடிச்சீங்க? மன்னிப்பு கேட்டுருங்க. என்ன இருந்தாலும் உங்க வீட்டுக்கு வரப்போற மாப்பிள்ள மன்னிப்பு கேட்டுருங்க. ஐயோ, இவன் நல்லதுக்கு சொல்றாளா இல்ல அவனை அவமானப்படுத்துறதுக்கு சொல்றாளான்னு தெரியலையே. அட என்னங்க என்னங்க, உங்களுக்கு இன்னும் கோவம் போகலையா? என்ன இருந்தாலும் உங்க தங்கச்சியோட வருங்கால புருஷன்ல, ரொம்ப பண்ணாதீங்க, மறந்துருங்க. அட கேளுங்க. சாரிங்க. ஐயோ பரவாயில்லைங்க. ஐயோ என்னங்க நீங்க மாப்பிளைய விட்டுட்டீங்க, மன்னிச்சிடுங்க மாப்பிள அப்படின்னு கேளுங்க. மன்னிச்சிருங்க மாப்பிள.